டேப் டிவி நேயர்களுக்காக பிஜிஎஸ் குரூப்பின் அன்பு வணக்கங்கள். இப்போ விருட்சங்களை பற்றி நம்ம முதன்மையாக என்ன ஏதுங்கிறத பார்த்துடலாம். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே ஒவ்வொரு விருட்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கோயிலையுமே பார்த்திங்கன்னா ஸ்தல விருட்சம் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விருட்சம் கொடுத்துருக்காங்க. அந்த விருட்சத்தை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சரியான எந்த விருட்சங்கிறத பார்த்து நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையும் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே பொதுவாக ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சத்தை வழிபாடு செய்து வருவீங்க. அதில் எந்த சந்தேகமும் இருக்காது. நிறைய பேருக்கு இன்னும் ஜென்ம நட்சத்திரத்துடைய விருட்சம் தெரியாது. அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம். லக்னம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்னுடைய நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்குன்னு தான் எல்லாருமே பொதுவாக கேட்குறாங்க. லக்னம் ரொம்ப முக்கியம். அந்த லக்னாதிபதிங்கிறவர் யார், அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் நம்ம உபயோகப்படுத்தலாம். அது என்னங்கிறது நம்ம லைனாக பார்க்கலாம். சரி, விருட்சங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி முக்கியமான விஷயங்களை மாற்றுது, அதோடைய தேவை நமக்கு இருக்கா அப்படின்னா கட்டாயமாக இருக்குது. பொதுவாகவே எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை எடுத்து ஆக்சிஜன் நமக்கு வெளியிடுது. நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம். இது இயற்கை. ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கின்றது. இப்போ பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அரச மரம் எடுத்துக்கோங்க. விநாயகர் கோயில், விநாயகர் அரச மரத்துக்கு அடியில் இருக்க விநாயகரை வழிபாடு செய்து வரும் பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். புத்திர பாக்கியம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் புத்திர தோஷத்திற்கும் முதன்மையாக சொல்லப்படுவது அரச மரத்து பிள்ளையாரை வழிபாடு செய்தும் அதனை சுற்றி வருவதும் ஒரு முக்கியமான ஒரு இதாக வச்சுருக்காங்க ஐதீகமாக. சரி, அதில் என்ன இருக்குன்னா, இப்போ புத்திர காரகன் ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா குரு. புத்திரன் பாக்கியம் வரணும் அப்படின்னா புத்திர காரகனாக இருக்கக்கூடியது ஜோதிடத்தில் குருவாக சொல்லப்படுகிறது. இந்த கடகராசியில் பூச நட்சத்திரத்துக்காக கொடுத்துருக்கக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா அரச மரம். இந்த கடகராசியில் குரு பகவான் உச்சமாகிறார். கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சமாகும்போது அவருடைய கதிர்வீச்சுக்கள் தன்மைகள் எல்லாமே அந்த அரச மரத்தில் இருக்கும் என்பது ஒரு விதி. புத்திரபாக்கியம் குறைவாக இருக்கின்ற நபர்கள், புத்திரபாக்கியம் காலதாமதம் ஆகியவர்களுக்கு குரு பகவானுடைய அருளும் கதிர்வீச்சும் உடலில் குறைபாடாக இருக்கின்றது என்பதனால் அரச மரத்து பிள்ளையாரை வழிபாடு செய்தும் அதனை சுற்றி வருவதும் ஒரு முறையாக வைத்து வழிபாடு இருக்கின்றது. அப்போது நம்மளுடைய அங்கே போய் நம்ம அதை செய்யும் பொழுது நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு வெளியே போய் அங்கேருந்து ஆக்சிஜன் அந்த மரத்துக்கிட்டேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு குருவினுடைய காரகத்துவத்தை நம்மளுடைய உடம்பில் வலுவை அதிகப்படுத்தும். இதுதான் பேஸ். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நீங்கள் அந்த மாதிரியான அந்த கிரக காரகத்துவமும் அந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து ஒரு விதமான ஆக்சிஜனை நமக்கு கொடுக்கின்றது. குறைவாக இருப்பவர்கள் அதை நாம் பயன்படுத்தும் பொழுது நம்முடைய ஜாதக பலத்திற்கு ஏற்றவாறு அதனை அதிகப்படுத்தி கொள்ள முடியும். இன்னொன்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா மகரத்தில் உச்சமாகிறார். அவர் அங்கே உச்சமாகிற வீட்டில் அவிட்டம் நட்சத்திரம் இருக்குது, அவருடைய சொந்த நட்சத்திரமே இருக்குது. இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விருட்சம் பார்த்திங்கன்னா வன்னி மரம். இந்த வன்னி மரத்துடைய ஸ்பெஷல் மருத்துவ குணமே பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை அழிக்கக்கூடியது. இப்போ கொரோனா காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வன்னி இலையை தான் எடுத்துகிட்டு போய் கஷாயமாக காய்ச்சி அந்த மருத்துவ குணத்தை எப்படி ஃபாலோ பண்ணுமோ பண்ணி அதை மருத்துவ ரீதியாக ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு தன்மையாக உபயோகப்படுத்திக்கிட்டு வந்தாங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ செவ்வாய் ஆல்ரெடி இரத்தக்காரகன் நம்ம ஜோதிடத்தில். அவர் உச்சமாகிற இடத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய மரத்திற்கு இரத்தத்தை சுத்தம் செய்யக்கூடிய தன்மை இருப்பதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் எல்லா கிரகத்தின் கதிர்வீச்சும் கலந்து நமக்கு சேர்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. சரி, எந்த நட்சத்திரத்தை நாம் அனுதினமும் வழிபாடு செய்து வருவது சிறப்பாக இருக்கும்? பொதுவாக நட்சத்திரம் அப்படிங்கினாலே அந்த நட்சத்திரம் அந்த ராசியில் அந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அது வழிபாடு செய்யலாம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எல்லா நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கும். எதை நாம் முதன்மையாக பயன்படுத்தலாம், எதை நாம் முதன்மையாக வழிபாடு செய்யலாம், இல்லை ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம், அருகில் வீட்டிலேயே இடம் இருந்தால் அந்த மரத்தினை வைத்து வழிபடலாம் என்பதை ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொன்றாக எந்த கிரகம் இருக்கலாம், நமக்கு எப்படி பயன் கொடுக்கும் என்பதை பொதுவாக ஒரு வழியாக பார்த்து வருவோம். தொடர்ந்து பாருங்கள். அனைத்து விதமான விருட்சங்களையும் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.